டேய், இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்குல்லடா, உனக்கு என்ன காரணம் ஞாபகம் வருது? டேய் எனக்காடா, டேய் வேத பகுதியில் எலியான்ற ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் வாழ்ந்த தேசத்துல 3 வருஷம் 6 மாசம் ஜெபம் பண்ணாரு. மழை பெய்யும் பெய்யல, இன்னொருவாட்டியும் ஜெபம் பண்ணாரு. அதான்டா எனக்கு ஞாபகம் இருக்குதே. அதுவும் கருத்தா ஜெபம் பண்ணாரா. அப்படியா? ஆமாடா, நீ சொன்னது உண்மை தான்டா. அவர் பார்த்தீங்கன்னா கருத்தா ஜெபம் பண்ணார்டா. அவர் எதனால ஜெபம் பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை பார்த்தீங்கன்னா உண்மையான தெய்வத்தை விட்டு பொய்யான விக்கிரகாரத்தை கும்பிட போயிட்டாங்க. அந்த விக்கிரகாரன் பேரு பார்த்தீங்கன்னா பாகல். அந்த பாகலை கும்பிட போயிட்டாங்க. அப்போ எலியா பாக்குறாரு. எலியா பார்த்துட்டு போய் ஜெபம் பண்றாரு. என்னென்ன ஜெபம் பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை உருவாக்குறது நீங்க தான், இந்த மழையை நீங்க வரவிடாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்ப பார்த்தோன்னே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எலியா பாக்குறாரு. ஜெபம் பண்ணிட்டு பிறகு அந்த இடத்துல 3 வருஷம் 6 மாசத்துல மழையே பெய்யல. அந்த இடத்துல மழையே பெய்யாதனால எலியா ஜெபம் பண்ணதை எல்லாரும் பார்த்த பிறகு அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 6 மாசத்துல மழை பெய்யாதனால இயேசு தான் உண்மையான தெய்வம் சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எலியா ஜெபம் பண்றாரு. எலியா ஜெபம் பண்ணிட்டு பிறகு அந்த 3 வருஷம் 6 மாசம் கழிச்சு அந்த இடத்துல மழை பெஞ்சுதுட்டா. இதுல விசுவாசம் உள்ள ஜெபம் பாத்தியானா எலியா அழகா பண்ணிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையை பாத்தியானா, நம்ம விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லாதனால நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறோம். அது நமக்கு விசுவாசம் இல்லாத ஜெபம் இல்லாதனால நம்ம கூடிய சீக்கிரத்துல நம்ம அது கடவுள் நம்மளுக்கு அது பதில் அளிக்க மாட்டேங்கிறாரு. நம்ம விசுவாசம் உள்ள ஜெபம் ஜெபிச்சோம்னா கூடிய சீக்கிரத்துல கர்த்தர் நமக்கு பதில் அளிப்பாரு. நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாம் இருக்கும். நம்ம கடவுள்கிட்ட விசுவாசமா ஜெபிச்சோம்னா அது சீக்கிரத்தில் கடவுள் நம்மளுக்கு பதில் அளிப்பார். இவ்வளவு தாண்டா. சரி ஓகேடா, இனிமே எலியா போல கருத்தா ஜெபம் பண்ணலாம்டா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எலியா போல கருத்தா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். God bless you. Amen.